Hi and welcome to this video lecture. போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோன்னா வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் இல்லை இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்த்தோம். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்றது மோர் தென் ஒன் ஃபேர்ம், ஒன்றுக்கும் மேலே இருக்கிற ஃபேர்ம்ஸ் கம்பெனிஸ் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணி நம்ம வந்து அதை ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், லைக் ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக இருக்கும். தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, 2 வீலர் 4 வீலர் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இது இண்டஸ்ட்ரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும், எதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறதை அஃபெக்ட் பண்ணும், நம்ம என்ன கொஷின் கேட்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிறைய இந்த டேட்டாலாம் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டேட்டா வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது நெட்டில். லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸியா இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் ஸ்டேஜ் எந்த அளவுக்கு க்ரோத் ஸ்டேஜ் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்குது அப்படின்றது. தென் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட காஸ்ட் ஸ்ட்ரக்சரும் ப்ராஃபிட்டபிலிட்டியும். சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸடு காஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட்டு செலவாகும். ஸோ இன்கேஸ் அந்த ட்ரக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணுற காஸ்ட் ஃபுல்லாக நமக்கு அதுலேயே செலவாயிடும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 காஸ்ட் இருக்குது, ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்டுன்னு. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, R&D காஸ்ட்டு, இந்த மாதிரி. இது மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஃபிக்ஸட் காஸ்ட்டு அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை. அதை வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சேல்ஸ் வால்யூம் வந்து அதுக்கு தேவைப்படும் பிரேக் ஈவனை டச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் சில இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ ஃபிக்ஸட் காஸ்ட் இருந்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஆரம்பிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பிபிஓ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு 4 கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்டு சேர்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதும், ப்ராஜெக்டை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா we can ஸ்டார்ட் மேக்கிங், அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ அதே மாதிரி என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரி ஹை ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2-3 கம்பெனிஸ் தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் ரிஸ்க் எடுத்து பண்ணுற அந்த ஆண்டர்பிரினர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் லோவர் ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உள்ளே வருவாங்க. ஸோ காம்படிஷன் இந்த மாதிரி லோவர் ஃபிக்ஸட் காஸ்ட்டு உள்ள இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்டர் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை அஃபெக்ட் பண்ணும். தென் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, லைக் இது வந்து ஒரு ப்ரைமரி ப்ராடக்டா, செகண்டரி ப்ராடக்டா, இல்லைன்னா வந்து டெர்ஷியரி ப்ராடக்ட் சர்வீசஸ் ஓரியன்டாக, என்ன நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்டு, யார் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, எதுவும் சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸை அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நேச்சர் ஆஃப் காம்படிஷன், என்ன டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது, மோனோபோலி மார்க்கெட்டா இல்லை ஒலிகோபோலி மார்க்கெட்டா, இல்லைன்னா வந்து லைக் ஒலிகோபோலிஸ்டிக் மார்க்கெட்டா, டுவோபோலியா, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் காம்படிஷன் இருக்குது, என்ன வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதில் மார்க்கெட் லீடராக இருக்காங்களா, இல்லை எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லா கம்பெனிஸும் அந்த இண்டஸ்ட்ரியில் சஃபர் ஆகுதா, இல்லை சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நல்லா இருக்குது, சில மெஜாரிட்டி இண்டஸ்ட்ரீஸ் சஃபர் ஆகுதா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறதா நேச்சர் ஆஃப் காம்படிஷன். தென் கவர்மெண்ட் பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் லைக் சில பாலிசிஸ் என்ன ஆகுனா எக்கனாமிக் கன்சர்ன், இல்லைன்னா வந்து என்விரான்மெண்ட் கன்சர்ன், இல்லை பொலிட்டிக்கல் கன்சர்ன்னால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அந்த பொலிட்டிக்கல் இது சம்மந்தமாக என்ன பண்ணாங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ நாட் ஓன்லி பொலிட்டிக்கல், நிறைய கண்ட்ரிஸ் வந்து சில கான்டென்ட்டை வந்து பிளாக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது. பிளாஸ்டிக்கை பேன் பண்ணாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த பிளாஸ்டிக் நம்பி இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸே வந்து கிட்டத்தட்ட அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டோட பிளான். நமக்கே ரீசன் தெரியும், ஏன்னா வந்து இது நிறைய என்விரான்மெண்டல் டேமேஜஸை கொடுக்கறனால. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை அஃபெக்ட் பண்ணும்.
இந்த மாதிரி வந்து 5 மேஜர் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அப்படியே லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். பட் நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்றத. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன நம்மளோட இம்ப்ளிகேஷன் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். தேங்க்யூ.